எல்லோருக்கும் நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளைய துனியா. வருகிற ஆகஸ்ட் 24 பிராத்தி மத்தியம் ராசி பரிசு தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு இப்போ மத்தியமாவில் நாங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக கொஸ்டின் ஆன்சரில் ஃபுல்லாக 1 மார்க் ஃபுல்லாக விட்டுருக்கோம். அடுத்து ஆன்சரோட எஸ்ஏ ஃபுல்லாக நாங்கள் பிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே விட்டுருக்கோம் பேப்பர் 1ல். இப்போ பேப்பர் 2ல் ஃபுல்லாக இப்போ செகண்ட் ரோமனு 11th 12th 13 14 15 ஃபுல்லாக ஆன்சரோடு நாங்கள் விடுறோம். இந்த இதை வச்சு இந்த கொஷின் பேப்பர் வச்சு ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ரோமன் கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கிய கஹானி இது கதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மார்க் 10 மார்க்கு. அவங்க 3 கொடுப்பாங்க, ஏதாவது 1 மட்டும் எழுதினா போதும். ஃபஸ்ட்டு பகிரதிக்கு தப்சையா, செகண்டு மௌனகி மந்திரகை, தேர்டு ஒன் ஷூகே சந்திரே. இந்த 3 எஸ்சியில் 2 நல்லா தரவாக படிச்சிங்க, கண்டிப்பாக வரும். 10 மார்க், 3ல் 1 தான் எழுதணும். 11th ரவுண்டில் பாட்சித் லிக்கி அப்படின்னு உரையாடல் கான்வெர்சேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கொடுப்பாங்க, ஏதாவது 1 மட்டும்தான் எழுதணும். மார்க் 10 மார்க்கு. ஃபஸ்ட்டு கிஷி கேல்கே பாரேமே தோ லடுக்கோங்கி பாட்சித். இது மாணவர்களை பற்றி 2 மாணவர்கள் உரையாடல் பண்ணுறாங்க. அதுதான் ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது, நல்லா படிச்சுட்டு எழுதி பாருங்கள். செகண்டு ஹோட்டல் மே ஹோட்டல் வாலே அவரு முஷ்ஃபிர் கி பாட்சித். ஹோட்டலில் முஷ்ஃபிரும் ஹோட்டல் வாலாவும் பேசிக்கிறது, அதை கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று ரொம்ப முக்கியம். தேர்டு கித்தாபுக்கு துக்கானையுமே, புத்தக கடையில் புத்தகம் வாங்குபவர்களும் புத்தக கடைக்காரரும் பேசுகிறது தான். ஃபோர்த்து ஒன் அஸ்பத்தால் மீ டாக்டர் அவர் லடுக்கேக்கி பாட்சித். ஆஸ்பத்திரியில் டாக்டரும் அந்த மாணவரும் பேசிக்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் 1 4 நல்லா தருவாக பார்த்துங்க, கண்டிப்பாக வரும். 12th ஒன் பத்திர லேக்கக்கு. பத்திர லேக்கின் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங்கு. இதில் 2 கொடுப்பாங்க, ஏதாவது 1 மட்டும் எழுதினா போதும். மார்க் 10 மார்க்கு. ஃபஸ்ட்டு உல்லாஸ் யாத்ரா பர் ஜானேக்கு அனுமதி मांग कर पिताजी के नाम पर एक पत्र लिखिए. सेकंड हिंदी सीखने की आवश्यकता बतलाते हुए अपने मित्र के नाम पर एक पत्र लिखिए. இங்கே நம்ம தெருவு போட்டு அந்த என்ன ஊருன்னு சொல்லி எழுதுனா, இந்த இங்கே தான் இருக்குன்னு தான் எடுத்து என்றைக்கு நீங்கள் தேர்வு எழுதுறீங்களோ அந்த டேட்டு தான் நீங்கள் போடணும். இப்போ 24 அப்படி நீங்கள் மதியம் நடக்கக்கூடிய தேர்வு இது, அதனால தான் 24 போட்டு 8/2021 சொல்லி எழுதணும். அடுத்து தேர்டு ஒன் छुट्टी सीखने हुए अपने अध्यापक के नाम पर एक पत्र लिखिए. இந்த மாதிரி விடுமுறை வேண்டி ஆசிரியர்கள் விடுமுறை விண்ணப்பம் எழுதுறது, அந்த என்னைக்கு நீங்கள் லீவ் எடுக்கிறீங்களோ அந்த தேதி எழுதணும். இந்த இடத்துல இந்த இதில் ஃபஸ்ட்டு செகண்டு கண்டிப்பாக வரும், நல்லா பார்த்துங்க. நீங்கள் 1 தான் எழுதணும். இங்கே எத்தனை நாள் 1 நாள் வேணுமா 2 நாள் வேணுமான்றது அந்த டேட் நம்ம கண்டினியூவாக எழுதுறது. 13 रोमन किसी एक शीर्षक पर निबंध लिखिए. நிபந்தனை பொதுக்கட்டுரை கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 3 கொடுப்பாங்க, நீங்கள் 1 மட்டும் எழுதினா போதும். மார்க் 10 மார்க்கு. ஃபஸ்ட்டு மேரா நகர், எனது நகரம் அப்படின்ட்டு இங்கே சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. சென்னை மாநகரம் சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. சென்னை பற்றி ஃபுல்லாக எழுதுறது. செகண்ட் ஒன் காய் அப்படின்னா பசு. தேர்ட் ஒன் ராஷ்ட்ரிய பக்ஷி, இந்த மாதிரி தேசிய பறவை.
4th ஒன் பாக், புலி, நமது தேசிய விலங்கு. 5th ஒன் தாஜ்மஹல். இந்த இதில் வந்து 1st 2nd 5th மட்டும் நல்லா 3 நல்லா பார்த்துங்க. 3ல் 2 கண்டிப்பாக வரும் தாஜ்மஹல். 14th ரவுண்டில் அப்பனி பிராந்தி பாஷா மே அனுவாத் கீஜே. இதுக்கு வந்து மொத்தம் வந்து 5 மார்க்கு. அவங்க வந்து இதில் இந்த சாய்ஸ்லாம் அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து நான் வந்து ஃபுல்லாக அந்த இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக அதில் கொடுத்துருக்கேன். இதை எல்லாமே பார்த்துங்க. அவங்க கொடுக்கறது ஒன்று தான் கொடுப்பாங்க, ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்சர்னு போட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷில் வேணாலும் எழுதலாம், தமிழ் மொழியில் வேணாலும் எழுதலாம். இதுக்கு மார்க் வந்து 5 மார்க்கு. இந்த 14th ரவுண்டு மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. இந்த 5 நல்லா தரவாக பார்த்துங்க. இதில் 1 கண்டிப்பாக வரும். இதை வச்சு ஃபுல்லாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து படித்து எழுதி பாருங்கள். லாஸ்ட் ரவுண்டில் 15th ரவுண்டில் ஹிந்தி மே அனுவாத் கீஜே. அவங்க வந்து ஆங்கிலத்துலையும் தமிழ்லையும் கொடுத்துருவாங்க. ஹிந்தியில் தான் வந்து நம்ம வந்து மொழியாக்கம் செய்யணும். இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்கு. இதில் வந்து அவங்க 1 தான் கொடுப்பாங்க. இதில் மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. அந்த 5 நல்லா தரவாக படிச்சுட்டு இங்கேயே டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பாங்க. அந்த 5ல் எது வேணாலும் வரலாம். 4th ரவுண்ட் கிஷி ஏக்கு பாட்காஸ்ட் சாராம்ச லிக்கியே. இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்ஸு. அங்கே 4 கொடுத்து வந்து இனி 1 தான் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து தனுஷ் என்ய. செகண்ட் ஒன் மந்த்ராக்கா ஷட்யந்திர. தேர்ட் ஒன் குரு கி பக்தி. ஃபோர்த் ஒன் பரத் மிலாப். ஃபிஃப்த் ஒன் பாதுகா பட்டாபிஷேக். மற்றதில் 5 எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேர்வுக்கு வந்து 4 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. இதில் 5ல் வந்து ஒரு 2 எஸ்ஸே நீங்கள் படிச்சிட்டாலும் கண்டிப்பாக வந்து 1 வந்து ஈஸியாக எழுதிடலாம். 1 2 3 4 ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இந்த 4ல் வந்து 2 நல்லா தரவாக படிச்சுக்குங்க. 10 மார்க்கு. இப்போ வீடியோஸ் வந்து இப்போ ஃபைனலாக வந்து மத்தியமாக வந்து பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லி போட்டிருக்கேன். 1 மார்க் ஆன்சர் ஃபுல்லாக வந்து மாடல் கொஸ்டினையும் ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அங்கே போய் நீங்கள் படிச்சுக்கலாம். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எஸ்ஏ, இந்த கான்வெகேஷனு, இந்த லெட்டர் ரைட்டிங்கு, இந்த அனுவாதெல்லாம் வந்து இது தனியாக நாங்கள் பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு வீடியோஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். பேப்பர் 1லேயும் போட்டிருக்கேன், பேப்பர் 2லேயும் போட்டிருக்கேன். இங்கே ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர் நீங்கள் படிச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேர்வுக்கு வந்து இதில் ஃபுல்லாக வந்ததுன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி. ஆல் த பெஸ்ட்டு. நன்றி. தன்யவாத்.